ஹலோ நண்பா, பல பேருக்கு ட்ரீம் கம்பெனியான ஜோஹோவில் இப்போ புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு. ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜோஹோ தமிழகத்தில் நிறைய இடங்களில் இருக்குது. ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னே சொல்லலாம். அதுவும் பர்மனெண்ட் ரோலுக்கு எடுக்கிறதுனால ஜோஹோலேருந்து வழங்கக்கூடிய எல்லா பெனிஃபிட்ஸும் உண்டுங்க. என்ன ரோல், யார் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு குட்டி இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்கள் கூடவே சுற்றின ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ டக்குன்னு ஒரு ஐடி வேலைக்கு போயிருப்பாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி நீ எப்படி இந்த வேலைக்கு போனீங்க அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க. ஆனால் இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரோட் மேப் பை சொல்லுவாங்களா? மாட்டாங்க. அதுக்காக தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரீ கெரியர் கன்சல்டேஷன் கால். ஆமாம், இந்த ஃப்ரீ கால்க்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறது மூலமாக 15லேருந்து 30 மினிட்ஸ் வரையும் நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து இப்போ எது டிமாண்டாக இருக்குது, உங்களுக்கு எந்த ஃபீல்டு சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத கைட் பண்ணுவாங்க. இந்த ஃப்ரீ கெரியர் கன்சல்டேஷன் காலில் பார்ட்டிசிபேட் பண்ணி இதற்கு முன்னாடி நிறைய பேருக்கு அவங்களோட கெரியரில் கிளாரிட்டி கிடச்சிருக்கு. இவங்களுமே பெய்டு கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபுல் ஸ்டாக், யூஐ யூஎக்ஸ், டேட்டா சயின்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போல. உங்கள் டிகிரிக்கு எது பெஸ்ட்டு, எந்த கெரியரை சூஸ் பண்ணலாம், எந்த ஃபீல்டில் நிறைய சேலரி இருக்கும் அப்படிங்கிறத கிளியராக சஜஸ்ட் பண்ணுவாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை டச் பண்ணி ஸ்க்ரோல் அப் பண்ணி இந்த ஃபார்மை மட்டும் சப்மிட் பண்ணுங்கள். ஃபர்தராக ரிவ்யூஸ் பார்த்துட்டு செல்ஃப் செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ கெரியர் கால் லிங்க் தரேன். ஓகே, கமிங் பேக் டு த ஆப்பர்ச்சுனிட்டி. ஜோஹோட அஃபிஷியல் கெரியர் பேஜான careers.zohocorp.com இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் இப்போ சில போஸ்டிங்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. டைரெக்டாக வியூ ஓப்பனிங்ஸ் கொடுத்தா டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர்ஸ் எடுக்கிறாங்க, சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எடுக்கிறாங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமுக்கு தான் எடுக்கிறாங்க. நான் 2 ஓப்பனிங்குமே உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க டேரெக்டாக ஐ எம் இன்ட்ரெஸ்டட் கொடுத்து ஜஸ்ட்டு ஒரு ஃபார்ம் மட்டும் இருக்கும், அதை மட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும். ஓகே, உங்களோட ரெஸ்யூமோட சேர்த்து ரெஸ்யூம் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த ஸ்கில் செட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க. நான் நிறைய டிப்ஸ் சொல்கிறேன், அதை வச்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்க நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு போஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். இதில் நீங்கள் வாய்ஸ் பேஸ்டு சப்போர்ட் வந்து அளிக்கிற மாதிரி இருக்கும். இன்டர்நேஷ்னல் அப்படி இல்லைனா டொமஸ்டிக் கஸ்டமர்ஸ்க்கு. ஜோஹோக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. கஸ்டமர்ஸ்னால் என்ன, ஜோஹோ மூலமாக அவங்களுக்கு தேவையான நிறைய ஆப்ஸ் பில்ட் பண்ணியிருப்பாங்க, வெப்சைட்ஸ் மேக் பண்ணியிருப்பாங்க, நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஜோஹோ அவங்களுக்காக மேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து எதுவும் ப்ராப்ளம் வருது, டவுட்ஸ் வருது, ஸோ இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். நீங்கள் வாய்ஸ் பேஸில் சப்போர்ட் அளிக்கிற மாதிரி இருக்கும். கிளியராகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் கம்யூனிகேட் பண்ணுற அந்த ஸ்கில் இருக்கணும். ப்ளஸ் வந்து டெக்னிக்கல் கண்டென்ட் டீமோட நல்ல க்ளோஸ்டாக ஒர்க் பண்ணி நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் டெக்னிக்கல் இஷ்யூவை வந்து சால்வ் பண்ணணும். உங்களுக்கு கோடிங் நாலேஜ், கோடிங் ஸ்கில்லாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. பட் மேனேஜரிக்கல் ஸ்கில் வேணும். எக்ஸலண்ட் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது மேண்டேட்ரியாக கேட்குறாங்க. அதே மாதிரி நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ண கண்டிப்பாக நீங்கள் வில்லிங்காக இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இது பாருங்கள், சென்னை, சேலம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, மதுரை இந்தந்த லொக்கேஷன்ஸ்லலாம் வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத அவங்களே வந்து அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிறத கொடுத்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜஸ்ட் இந்த ஃபார்மை மட்டும் சப்மிட் பண்ணுங்கள். இப்போது நான் சொன்ன இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் படி உங்களுக்கு சில ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். இந்த ஸ்கில் செட்டில் அதிலலாம் உங்களுக்கு எது தெரியுமோ அதெல்லாம் இன்புட் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு நல்ல மேனேஜரிக்கல் ஸ்கில் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ இது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை இந்த ஸ்கில் செட்டில் ஆட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ண போகிற ரெஸ்யூம் நல்ல ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமாக இருக்கணும். அதாவது இந்த ஜாப் ரோலுக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் தெரியுமோ அது எல்லாத்தையுமே நல்ல ஹைலைட் பண்ணி அந்த அப்டேட்டட் ரெஸ்யூமை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் நான் அப்டேட் பண்ணி அப்லோட் பண்ண சொல்கிறேன். தெரியாத விஷயங்கள்லாம் எங்கேயுமே அப்லோட் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஒரே ரெஸ்யூமை வச்சுக்கிட்டு அதையே எல்லா ஜாப் ஓப்பனிங்ஸ்க்கும் டக்குன்னு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. அந்தந்த ஜாப் ரோலுக்கு தகுந்தாப்பில் அதில் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நல்லா ஹைலைட் பண்ணி நல்ல ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் மேனுவலாக ஒரு ரெஸ்யூமில் வியூ பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரெஸ்யூம் வந்து ஷார்ட்லிஸ்ட் ஆகி உங்களுக்கு வந்து ரிப்ளை மெயில் அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ரோல்ஸ் இருக்குது. இது வந்து பாருங்கள், இதுக்குமே நல்ல இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது தேவைப்படுது. நைட் ஷிஃப்ட்டில் இன்க்ளூடட், ஆல் ஷிஃப்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ண வில்லிங்காக இருக்கணும். புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் வந்து வில்லிங்காக இருக்கணும். 2 ரோலுமே பர்மனெண்ட் ரோலுக்கு தான் எடுக்கிறாங்க. ப்ளஸ் ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் உங்களை பர்மனெண்ட்டும் பண்ணிக்கிறாங்க. ஸோ அனைத்து பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு வந்து இருக்குது.
ஸோ இந்த ஜோஹோ ஐடி கம்பெனியில் சேல்ஸ்னால் என்ன ப்ரோ, நாங்கள் என்ன சேல்ஸ் பண்ண போகிறோம், நாங்கள் வந்து ப்ராடக்டை சேல்ஸ் பண்ண போகிறோமா அப்படின்னா கிடையாது. ஸோ இவங்களோட சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் இருக்கும், அதை வந்து நீங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது, ஸோ அதை பற்றின கிளியர் ஐடியாவை நீங்கள் ஃபர்தராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இது போன்ற ஒர்க் தான் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டட்னாலும் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் கொடுத்து ஜஸ்ட்டு இதற்கான ஃபார்மை வந்து ஃபில் பண்ணுங்கள். ஓகே, இதை பொறுத்தவரை நீங்கள் இந்த டிகிரி தான் முடிச்சிருக்கணும், இந்த இயரில் பாஸ் அவுட் ஆகியிருக்கணும், நீங்கள் தான் எலிஜிபிள் அப்படிலாம் கிடையாது. எனி டிகிரி முடித்தவங்க ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெஷர்ஸே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நான் சொல்கிறேன்னு இல்லை, நீங்களும் ஒன் டைம் செல்ஃப் ரிசர்ச் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ரொசீட் பண்ணி ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.